ஹாய் கிட் ஸ்டைல். இன்றைக்கி பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 kg ஆஃப் மைதாக்கு 1 ஸ்பூன் ஈஸ்ட் 1 ஸ்பூன் சுகர் ரெண்டையும் சூடான தண்ணியில் வச்சு அது நல்லா எழும்பி வந்ததுக்கப்புறம் சாதாரணமாக சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். 1 hour அந்த மாவு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அந்த டைமில் ஒரு 10 minutes ஓவனை 220 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 1 hour கழித்து மாவு நல்லா உப்பி வந்திருக்கும். அதை ஒரு கைப்பிடி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கவும் வேண்டாம், ரொம்ப திக்காக இருக்கவும் வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் கீழே நல்லா லேயர் நல்லா கிடைக்கும் நமக்கு பீஸாவோட லேயர். இது பீஸா சாஸ், ஹோம்மேட் பீஸா சாஸ். இதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். அப்புறமா ஒரு மொசரெல்லா சீஸ் எடுத்து ஒரு கிரேட்டர் வச்சு அதை நல்லா கிரேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. சீஸியாக இருந்தால் பீஸா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வெஜ் பீஸா. அதனால ஆனியன்ஸ், கேப்சிகம் அண்ட் பன்னீர் 3 தான் இந்த பீஸாவில் டாப்பிங்காக நான் போட்டிருக்கேன். இது இல்லாமல் நம்ம இன்னும் ஆலிவ்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் போடலாம். போட்டுட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதை மேலே லைட்டாக தூவிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்படுறவங்க பெப்பரும் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சீஸி ஆக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணியாச்சு. இப்போது ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பீஸாவை உள்ளே வச்சு ஒரு 10 minutes செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணி இந்த பீஸாவை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 minutesக்கு அப்புறம் நம்மளுடைய பீஸா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.